வந்து இந்திரா காந்தி கூட சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. பிந்தரன்வாலாங்கிறவருடைய தலைமையில ஒரு பயங்கரமான வெறியாட்டங்கள்லாம் நடந்தது. அவங்களும் முஸ்லிம்கள் கிடையாது. அப்ப வந்து இதுல என்ன விவகாரம் கேட்டீங்கன்னா, முஸ்லீம்லயும் தீவிரவாதி இருக்கிறான், அது யாரும் மறுக்கல. மற்ற மதங்கள்லயும் தீவிரவாதி இருக்கிறான், அது யாரும் மறுக்கல. முஸ்லீம்ல யாராவது செஞ்சா அது இஸ்லாமிய தீவிரவாதம் மீடியாக்கள்ல போட்டு விட்டுறாங்க. மற்றவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த மதத்தை சொல்றது இல்ல. இப்ப விடுதலை புலிங்கிறாங்க, அவங்க ஒரு மதத்திலான இருக்கிறாங்க, அந்த மதத்தை வந்து அதுல சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரன்வீர் சேனான்னு பேர் சொல்லுவாங்களே தவிர அது ஒரு மதத்துக்குரிய ஒரு அமைப்பு தான். அந்த மதத்தை அதனோட சம்பந்தப்படுத்தி பேப்பர்கள்ல வராது. அந்த பேப்பர்களை திருப்பி திருப்பி எவனாவது ஒரு முஸ்லீம் செஞ்சான்னு சொன்னா முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லும் பொழுது நம்மளை அறியாம நம்ம மனசுலயே முஸ்லீம்கள் தான் போட்டு வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாயிடுது. எல்லா தரப்புல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயுதம் தாங்கி அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லா தரப்புல இருக்கிறாங்க, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க என்பது ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறேன். இரண்டாவதாக இந்த காஷ்மீர் தான் இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது. இந்த முஸ்லீம்ல சில பேர் இதை செய்வதற்கு காரணம் வந்து காஷ்மீர்ல உள்ள அந்த மாநிலத்தை நாங்க தனி நாடா எங்களுக்கு ஆக்கணும், இந்தியாவோட நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு எடுத்துக்கொண்டுதான் இதுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுறாங்க. இதுல இந்த காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகள் அடிக்கடி தாக்குதல் நடத்துறாங்கல்ல, இந்த தாக்குதல்ல கொல்லப்படுறது யாரு என்று பார்த்தால் 90% முஸ்லிம்கள் தான். ஏன்னா காஷ்மீர்ல வாழ்ற மக்கள் தான் முஸ்லிம்கள். இவன் காஷ்மீர்ல ஒரு காய்கறி மார்க்கெட்ல கொண்டு வச்சான்னு சொன்னா அதுல காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க யாரா இருப்பா, முஸ்லிமா தான் இருப்பாங்க. காஷ்மீர் சட்டசபையில கொண்டு வைக்கிறான், சட்டசபையில வந்து 60 பேர் இறந்தாங்க, 60 பேர் முஸ்லீம். குண்டு வச்சவனும் முஸ்லீம். இந்த ராணுவத்தோட நடக்கிற மோதல்ல 1-2 வருமே அதை தவிர்த்து விட்டு இந்த காஷ்மீர் நடக்கிற வன்முறை வெறியாட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல அதிகமாக பாதிப்புக்கு ஆளாவது முஸ்லீம்கள் தான். அந்த கொல்லப்படுறவங்க வந்து முஸ்லீம்கள் என்று அடையாளம் சொல்லப்பட மாட்டாங்க, கொல்றவனுக்கு மட்டும் முஸ்லீம்கள் அடையாளம். மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா கொலையாளியும் முஸ்லீம் தான், கொல்லப்படுறவனும் முஸ்லீம். அதிகமா 90% பேர் முஸ்லீம் தான் கொல்லப்படுறான். காஷ்மீர்ல அங்க கொண்டு வச்சான், இங்க கொண்டு வச்சான், பொதுமக்கள் பண்றான், அவ்வளவு வேணாம். இந்த ஈராக்ல குண்டு வெடிப்புகள்லாம் நடக்குது, அதுல கொல்லப்படுறவன் யாரு? அமெரிக்காக்காரன் ஒரு 4 பேர் தான் இருப்பான். 4000 பேர் யாரா இருப்பான்னு கேட்டா முஸ்லீமா தான் இருக்கிறான். அப்ப நம்ம என்ன வழங்க மாட்டோம்னா இவன் வந்து இஸ்லாம் இந்துங்கிற அடிப்படையில இவன் தாக்கல. ரயில்ல கொண்டு வச்சான்னா ரயில்ல என்ன இந்து மட்டும்தான் ரயில்ல போவாரா, கிறிஸ்தவர் மட்டும்தான் போவாரா? ரயில்னா முஸ்லீம் ஏறவே மாட்டாரா? இந்த மும்பை ரயில்ல போனாங்கல, அதுல இறந்தவர்கள்ல இது முஸ்லீமுடைய சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி முஸ்லீம் இருப்பானா இல்லையா? அதுல 200 பேர் ரயில்ல இறந்தாங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் நாங்க 20% இருக்கிறோம் சொன்னா 40 முஸ்லீம்கள் இருப்பான். இந்த சதவீதப்படி அந்த ஒரு பிரயாணத்துல ஒரு பஸ்ல 60 பாசஞ்சர் இருந்தாங்கன்னு சொன்னா பஸ்ல உள்ளவெல்லாம் கொல்லப்பட்ட அவ்வளவு பேரும் இந்துவாவா இருப்பான், அவ்வளவு பேரும் கிறிஸ்துவாவா இருப்பான். அந்த பஸ் பிரயாணி ஒரு பஸ்ல ஏறி பாருங்க, எல்லா மதத்துக்காரங்களும் இருப்பாங்க. அப்ப நம்ம என்னன்னு பாக்குறோம், இந்த காஷ்மீர்ல உள்ள தீவிரவாதிகளா இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சாங்கிறீங்க, ஆஸ்பத்திரியில எல்லாரும் தானே இருந்தோம். ஆஸ்பத்திரியில முஸ்லீம் நோயாளி இருக்க மாட்டான ஆஸ்பத்திரியில. ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வச்சாங்கிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல முஸ்லீம். அப்ப என்ன இதுல இவங்க தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி அப்படி முஸ்லீம்களை தனியா ஃபில்டர் பண்ணிவிட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை அப்படி பண்றானா? அப்படி பண்ற மாதிரி தெரியல. இதா ரயிலா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இவங்க எப்படி முஸ்லீம் சொல்றது? இந்த குண்டு வைக்கிற இந்த பாவிகளை எப்படி முஸ்லீம் கணக்குல சேர்க்கிறதுங்கிற. அப்ப இவனுக்கு முஸ்லீம்களுக்கு உதவியா கூட இவங்க இருக்கல. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது நீங்க பார்க்கணும், இவங்களை வந்து முஸ்லீம்களை ஆதரிக்கிறாங்களா? எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எல்லா ஜமாத்திலும் போய் கேளுங்க, எதிர்க்கிறாங்க. பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை வந்து சொற்பொழிவு நிகழ்த்துவாங்க, அதுல போய் கேட்டு பாருங்க. இது மாதிரியான பாவத்தை எல்லாம் செய்யக்கூடாது, இது இஸ்லாம் கண்டிக்குதுன்னு தான் இங்க உள்ள பள்ளிவாசல்கள்ல சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க. இந்தியா முழுசும் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் அவங்களுடைய அறிக்கைகளை கேட்டு பாருங்க. பேப்பர்ல இந்த அறிக்கை போட மாட்டான், அது ஒரு விஷயம். முஸ்லீம்களுடைய அறிக்கையை போட்டா தான் அது முஸ்லீம்களுக்கு அது வெறுக்கிறாங்கன்னு தெரியும். எங்களுடைய அறிக்கைகள் மீடியாக்கள்ல வர்றதில்லை. ஆனா முஸ்லீம் லீக் என்ன செய்யுதுன்னு கேட்டு பாருங்க, மில்லி கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பாருங்க. அதே மாதிரி பாபர் மஸ்ஜித் கமிட்டி டெல்லியில் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டு பாருங்க. இப்படி எந்த ஒரு இயக்கத்தை நீங்கள் எடுத்து கேட்டு பார்த்தாலும் இதை நாங்கள் கண்டிக்கிறோம், இது தப்பு, இது மாதிரியான செயல் இஸ்லாத்துக்கு எதிரானது என்றுதான் சொல்லுகிறார்கள். அதனால இந்த வேலையில் ஈடுபடுறவன் வந்து முஸ்லீம்களைத்தான் அதிகமாக கொண்டிருக்கிறான்.
அது ஈராக்கில் நடக்கிற வன்முறையில இருந்தாலும் சரி, அது இங்க நடக்கிற வன்முறையில இருந்தாலும் சரி, காஷ்மீர்ல கொல்லப்பட்டதுல மற்றவங்களை விட முஸ்லிம்கள் தான் அதிகமா இருந்தார்கள் என்றால் இவன் எப்படி இஸ்லாத்தின் பெயரால் இதை செய்ய முடியும்? இது இஸ்லாம் அங்கீகரிக்கணும் எப்படி சொல்ல முடியும்? இதை நம்ம புரிந்து கொண்டோம்னு சொன்னா அதுல கசப்பு வராது. அந்த கசப்பு வர்ற மாதிரி நடக்கிறாங்க. எங்களுடைய அந்த எதிர்ப்பு குரல்களை மீடியாக்கள் ஒழுங்கா அதை பதிவு பண்ணாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் நீங்கிரும். நாங்க கண்டிக்கிறோம், அது யாரும் போட மாட்டேங்கிறாங்க. அதனால மக்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கிறாங்களோ மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது. முஸ்லிம்கள் யாருமே நாங்க ஆதரிக்கவே இல்லை அவங்கள, அந்த மாதிரியான ஆட்களை. இதான் உண்மை. என்னுடைய பெயர் ரவிக்கரசு, திருச்சி மாவட்டம் பெட்டாவதிலிருந்து வந்திருக்கேன். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாத்தை என்ன பண்றாங்க? ஒரு வசதி படைத்த ஒரு ஆண்மகன் 4 திருமணங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இஸ்லாத்தை உருவாக்கின முகமது நபி கூட 13 திருமணங்கள் செய்து கொண்டதா வரலாறு இருக்குது. அது எப்படிங்க சார்? ஒருவனே தேவன் சொல்ற நீங்க 4 திருமணத்தை ஏத்துக்கிறீங்க, நபி கூட 13 திருமணம் செஞ்சிருக்காங்க. ஐயா அவர்கள் பலதார மனம், ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இது எந்த வகையில சரி என்ற அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இதுல பல விஷயங்கள், இது கொஞ்சம் விரிவாகவே உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக, இந்த பலதார மனம் என்பது முதல்ல உலகத்துக்கு இஸ்லாம் சொன்ன தத்துவம் கிடையாது. எல்லா மதங்கள்லையுமே பலதார மனம் மத ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது இந்து மதத்தினுடைய அமைப்புகளில் அந்த செட்டப் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. இது இஸ்லாத்துக்கு முந்தினது. இந்த முருகன் கிருஷ்ணர் மேட்டர்லாம் இருக்கு பாருங்களேன், இஸ்லாம் 1400 வருஷம் தான் ஆகுதுங்க. அதுக்கெல்லாம் முந்திய இந்த மண்ணில இந்த உலகத்துல இப்படிலாம் நடந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க பைபிள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பைபிளுடைய தகவல் பிரகாரம் ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி யாக்கோபு என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலுக்கு அவருக்கு 2-3 மனைவிகள் இருந்ததாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நிறைய முக்கியமான தீர்க்கதரிசிகள் பல மனைவியோடு வாழ்ந்தாங்கள் என்று பைபிளை நீங்கள் பார்க்கலாம். அதனால நபிகள் நாயகம் தான் முதல்ல இந்த பலதார மனத்தை அனுமதிச்சாங்க அப்படின்னு நினைத்தால் அது தவறு. இது தொன்று தொட்டு இப்படி ஒரு சித்தாந்தம் உலகம் பூராவும் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். இப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அதை ஒழுங்குபடுத்துது. என்ன படுத்துதுன்னு கேட்டா, நீங்கள் ஒரு மனைவியோடு வாழ்கிறீர்கள், வாழக்கூடிய நேரத்தில் அவங்களை கொண்டு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு அந்த மனைவி போதுமான அளவுக்கு அவள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் நீங்க விபச்சாரம் செய்கிற அளவுக்கு, வப்பாட்டி வைக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டீர்களே, ஆனால் அதை விட அவளுக்கு சட்டபூர்வமான மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்கிற நல்லது. இதை இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லாரும் போய் 2 கல்யாணம் பண்ணிக்கிறங்க, எல்லாரும் போய் 4 கல்யாணம் பண்ணிக்கிறங்க என்று இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு மனைவியோட வாழ்வதைத்தான் இஸ்லாம் கூட ஊக்குவிக்கிறது. எந்த அளவு ஊக்குவிக்கிறது தெரியுமா? இப்ப நபிகள் நாயகத்தினுடைய மகள் பாத்திமா, அவங்களுடைய மகள் பாத்திமா. அந்த பாத்திமாவுடைய கணவர் அலி, அவர் பேர் அலி. அலிங்கிறவருக்கு தான் பாத்திமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அப்ப அலி என்ன பண்றாருன்னு கேட்டா, பாத்திமா இருக்கும் பொழுது இன்னொருத்தருடைய மகளை கல்யாணம் பண்றதுக்கு விரும்புறார். அபூஜஹல் என்பவருடைய மகளை கல்யாணம் பண்ணுவதற்கு அலி விரும்புகிறார். இது நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச உடனே அதை கண்டிக்கிறாங்க. என் மகளோட இன்னொருத்தி நான் பங்கு போட விட மாட்டேன்னு சொல்லி நபிகள் நாயகமே பாத்திமாவுடைய வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் போட்டியா வரும் பொழுது அதை அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இது ஆதாரப்பூர்வமான எங்களுடைய ஹதீஸ்ங்கிற அந்த கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருத்தன் மனைவியோட வாழ்றான், அந்த மனைவியும் அவளுடைய குடும்பத்தாரும் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணுவதை அப்ஜெக்ஷன் பண்ணலாம்.